Guys, நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த இமேஜுக்கான ஃபுல் ஹேர் ஒர்க்கு தான். ஹேர் ஒர்க் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறது வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஹேர் ஒர்க் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த ஹேர் ஒர்க் வீடியோவே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேரை வந்து கரெக்டாக போட வரல. அந்த ஹேர் வந்து கரெக்டாக நம்ம வந்து எந்த அளவுக்கு எந்த ஷேப்ல வந்து நம்ம ஹேர் போடணுன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். இப்போ ஒரு ஹேரை வந்து நம்ம ஃபுல்லாக எப்படியே ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லாமல் அந்த ஷேப் எப்படிலாம் போகுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கையில இப்படி தூக்கிட்டு சீவனா எப்படி இருக்கும் அந்த ஷேப் அப்படியே இருக்கும் பாத்தீங்களா? கேப்பா இருக்கும் பாத்தீங்களா? அந்த கேப் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஹேர் போட்டிருக்கோம். ஸோ இப்படிலாம் நேச்சுரலா ஹேர் போட்டாதான் இமேஜ் வந்து நம்ம ஜூம் கம்மி பண்ணிட்டு பாக்குறப்ப அந்த ஃபேஸோட நமக்கு வந்து செட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட நார்மல் ஹேர் எடுத்துக்கிறேன். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேரே போடல. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த ஹேர் போட்டிருக்கிறது வந்து இப்படிதான் போட்டிருக்கோம் ஹேர். இதுக்கு மேலதான் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கு எதுக்கெல்லாம் ஹேர் போட்டிருக்குன்னு பாருங்களேன். இதுதான் நம்ம ஸ்மச் பண்ண லேயரு. ஃபர்ஸ்ட் ஹேர் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சாரி இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போட்டிருக்க ஹேரு. ரெண்டாவது லேயர் வந்து இங்க தாடி மீசைக்கெல்லாம் நம்ம போட்டிருக்க ஹேரு. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா அந்த லூஸ் ஹேர் வரும் பாத்தீங்கன்னா நெத்திக்கிட்ட எல்லாம் சின்ன சின்னதா பறக்கிற இருக்க மாதிரி இருக்குது லூஸ் ஹேர் வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல வந்து இந்த ஹேர் நம்ம எப்படி போட்டிருக்கோன்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு இதுலயே வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பார்த்தோம்னா ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு ஹேருக்கான ப்ரஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது உங்களுக்கே தெரியும். நம்ம நிறைய வீடியோ நம்ம சொல்லியிருக்கிறது 36 நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். இந்த ஹேர் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த இங்க பாத்தீங்கன்னா இங்க 15, 20, 28, 35, 45 நிறைய இருக்கும். நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த 35 நம்பர் ப்ரஷ் தான். ஸோ இந்த ப்ரஷ்ஷை எடுத்துட்டு இதுக்கான ஷேப் வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேப் டைனாமிக், டிரான்ஸ்பர், ஸ்மூத்திங் இந்த 3 செட்டிங்ஸும் டிக்க ஆன் பண்ணி வச்சுட்டு இதுல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஷேப் டைனாமிக்ல இங்க மேலேயும் இந்த கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம், பென் ப்ரஷ் வச்சுக்கிறோம். கீழே ஒண்ணு வந்து ஆஃப்ல இருக்கும், அதை விட்டுருங்க. ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெப் டிரான்ஸ்பரன்ல வந்து மேல வந்து பென் ப்ரஷ் வச்சுக்கோங்க, கீழேயும் பென் ப்ரஷ் வச்சுக்கோங்க. மற்றபடி ஸ்மூத்திங் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சாலும் வைக்கலாம், அது ரொம்ப இருக்கும். மற்றபடி இந்த 3 ஸ்டெப்பையும் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எப்பயுமே ஒரு ஹேர் போடும்போது அதுக்கான கலர் வந்து நீங்க ஒரு ப்ளூ கலர்லயே வச்சு ஹேர் போடுங்க. அப்பதான் அந்த ஹேர் எப்படி போகுதுன்றத டீட்டெயிலா தெரியும். இப்ப நம்ம ஹேர் போடும்போது அந்த பழைய லேயரை நீங்க ஆஃப் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த ஹேர் நம்ம போட்டிருக்கோம்னா இந்த ஹேர் போடும்போது அதுக்கு முன்னாடி வந்து பாருங்களேன் எப்படி உங்களுக்கு அதோட ஷேப் வந்து போகுதுன்னு பாருங்களேன். இப்ப இந்த இடம் இருக்கு, இந்த இடத்துக்கிட்ட நமக்கு என்ன ஆகுது, டார்க்கா போதுங்களா? இந்த இடம் இங்க இங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டா இருக்கு. அப்ப நடுவுல இருக்கிற இடம்லாம் என்ன ஆகுது, நமக்கு ஷேடாவா இருக்கு. அப்ப அந்த ஷேடா இருக்கிற இடத்துல விட்டுட்டு ஹைலைட்டா இருக்கிற இடத்துல தான் நம்ம ஹைலைட்டா இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஹேர் போட போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயர் நான் ஆன் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹேர் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேயர் வந்து நீங்க அடிக்கடி ஆஃப் பண்ணி பாத்துக்கணும் எந்த ஷேப்ல போகுதுன்னு. இல்ல இந்த லேயரை நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க ஃபைல்ல போயிட்டு கொஞ்சமா வந்து இதோட அமௌண்ட்டை கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயரோட ரைட் வந்து குறையும். நீங்க இதை வச்சு கூட ஹேர் வந்து அது மேலேயே எப்படி அது ஷேப்புக்கு போகுதுன்றத வச்சு கூட நீங்க போடலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஹேர் போடும் போது நல்லா பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஹேருக்கான முக்கியம் 2 சைடு எச்சஸ் வந்து ஷார்ப்பா கிடைக்குதா இதை மட்டும் பாத்துக்குங்க. அதுக்கு மேல நீங்க வந்து ஹேர் போட ஆரம்பிக்கலாம். 2 சைடு எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா கிடைக்குதான்றத பார்த்துட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்ல இங்க ஒரு ஹேர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடுக்கு நம்ம எப்படி ஹேர் போடணும்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹேர் வந்து நான் போட்டுட்டேன். இங்க ஒரு ஹேர் போட்டுட்டு இது கூடயே நான் என்ன பண்றேன், இங்க இருந்து சின்ன சின்னதா ஹேர் போடுறேன் ஒட்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டோம். அடுத்தது வந்து நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இப்படி ஆரம்பிச்சேன்னா இந்த கேப்புக்கும் இங்க ஒரு சின்னதா போட்டு இந்த கேப்புக்கும் நடுவுல இருக்க இடத்த நம்ம என்ன பண்ண போறோம், ஃபில் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருந்து சின்ன சின்னதா ஹேர் போட்டு கொண்டு வரணும்.
இது எதுக்காக நான் இந்த சேஃப்ல உங்களுக்கு சொல்லி தரேன்னு வச்சுக்கீங்களேன். நம்ம வந்து கரெக்டா அந்த அந்த கை விட்டு இப்படி முடிய சீவனமா அதோட சேஃப் எப்படி இருக்குமோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மற்றபடி நார்மலா எப்பயும் போல ஒரு ஹேர் நல்லா இருந்ததுன்னா அதை நீங்க போல இந்த மாதிரி ஹேரோட ஸ்டைல் வந்து மாறி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க ஒர்க்கை மாத்திக்கணும். ஓகேங்களா? இப்ப எந்தெந்த உங்களுக்கே தெரியும் அந்த நார்மல் ஹேர்ல பாத்தீங்கன்னாவே அந்த ஹைலைட்டான இடத்தோட அந்த கோடு மட்டும் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்ப அந்த கோடை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இப்ப நான் இங்க ஒரு கோடு இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அது உள்ள இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதா அப்படியே போட்டுக்க வேண்டியதான் ஹேர். இப்ப அது கூட இங்க சின்னதா ஒரு ஹேர் போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஹேர். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இந்த இடம் வருது. இப்ப இந்த இடம் வரும்போது நான் என்ன பண்றேன், அப்படி இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் பெருசா ஒரு ஹேர் போடுறேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதா ஒரு ஹேரா அப்படி வளைஞ்சு வரும். மறுபடியும் இங்க இருந்து இது கூட ஒரு ஹேர் சின்னதா ஒரு வளைஞ்சு. பாத்தீங்களா? இப்ப இதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா பிளாக் அடிச்சுட்டு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த கீழே இருந்து அப்படி கையில் இப்படி சீவும் போது அந்த கேப் எல்லாம் எங்கெங்கெல்லாம் தெரியுதுன்றத இது ஜூம் கம்மி பண்ணி பாக்குறப்போ அந்த ஹேரோட சேஃப் நல்லா தெரியும் நமக்கு. ஓகேங்களா? இந்த சேஃபை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி தான் ஹேர் போடணும். இன்னொரு ஹேர் வந்து நீங்க வளைக்கும் போது அது நமக்கு வளைஞ்சு வருதா? இப்ப இந்த ஹேர் இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கரெக்டா உங்களுக்கு அந்த ஹேரை வளைக்க தெரியணும். இப்ப இங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த ஹேரை கரெக்டா இப்படி வளைச்சிட்டு இது கூட அந்த ஹேரோட இது எங்க போகுதோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதா வந்து நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சமா அப்படி கீழே அப்படி கொண்டு வரணும். ஹேர் வந்து எப்பயுமே ஒட்டி அது கூடையே ஒட்டி போட்டுட்டு வரணும். அப்பதான் அதோட சேஃப் நல்லா தெரியும். இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட சேஃப் எங்கெல்லாம் இப்ப இதோட சேஃப் நல்லா பாத்துக்கணும். இங்க ஒரு சேஃப் கிட்ட போகுது, இங்க இப்படி வளைஞ்சு வர மாதிரி போகுது, இந்த இடத்துக்கிட்ட இப்படி போகுது. இந்த சேஃப் எல்லாம் கரெக்டா பாத்துக்கிட்டு அது கூடயே வந்து நீங்க ஹேர் வர மாதிரி ஒட்டி இப்படி ஹேரை போட்டுக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹேர் எல்லாம் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வந்து இந்த சேஃபுக்கு வந்துடும். இப்ப இதுல நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடம் இருக்கு, நான் இதுல பண்ண வரைக்கும் பாருங்களேன். இந்த இடம், இங்க மேல இந்த இடம். ஸோ இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்க இடத்தெல்லாம் நான் என்ன பண்றேன், உங்களுக்கே தெரியும் ஹேர் வந்து ரொம்ப டார்க்கா அழுத்தி போட்டிருப்பேன். மீதி இருக்கிற இந்த சின்ன சின்ன இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷேடாவா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேடா அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லோவா நம்ம டார்க்கா போட்டிருக்கிறது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்ஃபுட்ல இப்ப பாருங்களேன் ஜூம் கம்மி பண்ணிட்டு பாக்குறப்ப அந்த ஹேரோட ஷேப் வந்து சூப்பரா இருக்கும். அந்த கைவிட்டு சீவர அந்த சேஃப் அந்த மடிப்புலாம் எப்படி போகுதுன்றத உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுல இப்ப நம்ம கலர் கரெக்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப ஹேர் வந்து உங்களுக்கு ஸ்டெப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹேர் இந்த மெத்தட்ல தான் போடணும். அதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு. நான் முன்ன வந்து லூஸ் ஹேர் எப்படி போடுறதுன்றதுக்கான ஒரு ஸ்டெப்பை சொல்லி தந்திருந்தேன். இது வந்து இந்த தளபதி இமேஜ் இது வந்து நீங்க ஒர்க் பண்ணி பாக்குறீங்கன்னா இதுக்கு நம்ம எப்படி பண்றதுன்றதான் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு இப்ப கலர் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப கலர் கரெக்ஷன் பண்றது வந்து எல்லா இமேஜுக்கும் நம்ம ஒன்னா தான் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு வந்து கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க அந்த பேட்ச் டூல் இருக்கு பாத்தீங்களா? எப்பயுமே நான் பண்ற மெத்தடை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க அதை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த கலரோட இதை பார்த்துக்கணும். நமக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலர் தேவை. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கலர் போட்டிருப்பேன். ஒரே பச்சை கலரா இருக்கிறது ஒரே கலரா சிங்கிள் கலர்ல போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், ஒரு ப்ளூ கலர்ல ஒண்ணு அப்ளை பண்ணி அதுக்கு மேல ரோஸ் கலர் ஒண்ணு அப்ளை பண்ணி அதுக்கு மேல ரெட் கலர் அப்ளை பண்ணி அப்புறம் எல்லோ கலர் காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் கிட்ட சேர்ந்து வருது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயர்ல ஃபர்ஸ்ட் நான் பேட்ச் டூல் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த நான் என்ன பண்றேன், கரெக்டா இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இது ஃபெதர் வந்து பாத்தீங்கன்னா 100 கொடுத்துக்கணும். 100 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. 100 இல்லைன்னா நீங்க 200 கூட வைக்கலாம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டீங்கன்னா ரெண்டாவது என்ன பண்றீங்கன்னா சேச்சுரேஷன் கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷன் போயிட்டு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க லைட்டா வந்து குறைக்கணும். இப்படி கம்மி பண்றப்ப நமக்கு இங்க வந்து நிறைய கலர்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் மாறுறப்ப நீங்க வந்து நிறைய உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்தாலும் அந்த ஹேருக்கு செட் ஆகிற மாதிரி கலர் கொடுக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு ஆயில் பெயிண்டிங் கண்டினியூவா பண்ணிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு சைடு பச்சை கலர், ஒரு சைடு ஊதா கலர், ரோஸ் கலர், மஞ்சள் கலர் கலந்து வர மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன், கொஞ்சம் லைட்டா கிரீன் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இப்ப டீசலைட் பண்ணி விட்டுறேன். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கும். ஓகேங்களா? இங்கெல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கும், இங்க மட்டும் ஸ்மூத்தா இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகுது, இங்க இருந்துதான் அந்த கலர் வந்து நமக்கு ஏறுது.
அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா போய் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா வருது. அப்ப இங்க ஸ்மூத்தா இருக்கு. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருந்து தான் போகணும் மேல. அதாவது மேல இருந்து கீழே வரக்கூடாது, கீழே இருந்தா மேல போகணும். இங்க நமக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கணும், இங்கதான் டார்க்கா இருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், பிரஷ் டூல்ல போயிட்டு ஒரு சாஃப்டான பிரஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது மட்டும் தான் டூல்ல பண்றது, மற்றபடி எல்லாத்தையும் வந்து நம்ம சாஃப்ட் பிரஷ்ல பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 30 நம்பர் பிரஷ் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு தேவையான அந்த சாஃப்டான பிரஷ் 300 இந்த பிரஷ் இருக்கு, இதை கூட நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு முன்னாடி இருக்கிற பிரஷ் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இதுல சேஃப் டைனாமிக், டிரான்ஸ்பர், ஸ்மூத்திங் இது எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். எந்த செட்டிங்ஸுமே டிக்ல ஆன்ல இருக்க தேவையில்ல. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், பிரஷ் டூல்ல போயிட்டு பிரஷ் வந்து கொஞ்சம் பெருசுபடுத்திக்கிறேன். பெருசுபடுத்திட்டு இதுக்கான கலர் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். கீழே எப்பயுமே வந்து இந்த இமேஜ்ல பார்த்தா தெரியும், கீழே எப்பயுமே நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணோமோ ஃபர்ஸ்ட் ஹேர் போடும் போது அதே கலரை கொஞ்சமா கீழே வச்சிருப்போம். அது வந்து நம்ம ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்றதுக்காக, கொஞ்சம் பார்க்கும் போதே நேச்சுரலா இருக்கிறதுக்காக, அந்த ஹேரோட ஆயில் எஃபெக்ட் நம்ம கொஞ்சம் காமிக்கிறதுக்காக நம்ம அதே கலர்லயே விட்டுருப்போம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த இங்க பெஸ்ட் டூல்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ கலரை நான் எடுத்துக்கிட்டு ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அப்படியே மேலாம ஃபர்ஸ்ட் இந்த ஹேரை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் புஷ்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஹேர் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் லைட்டா மேலாம இந்த ப்ளூ கலரை வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப டீசெலக்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த மேல மட்டுமே கொஞ்சமா அந்த ப்ளூ கலர் அப்ளை பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் ரெண்டாவது நான் என்ன பண்றேன், கொஞ்சமா இந்த ரோஸ் கலர் கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோஸ் கலரை நான் என்ன பண்றேன், பிரஷ் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு மேலாம லைட்டா மட்டும் தெரியுற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சோ இப்ப ரெண்டு கலரையும் கலந்தது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன ஒரு அந்த இடத்துல ஒரு இது வந்து நமக்கு தெரியுது, ரெண்டு சைடும் கலர் நம்ம அப்ளை பண்ண மாதிரி. லாஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த கொடுத்து இந்த ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட் கலரை ஃபுல்லா வந்து அப்படியே பியூரா நம்ம இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி விட போறோம். இப்ப அப்ளை பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்ப லாஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் எடுத்துட்டு இதோட கலர்ல வந்து கொஞ்சம் இதோட இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நேச்சுரல் கலர் நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் போட்டோம் பாத்தீங்களா, அந்த கலர் வச்சு கொஞ்சம் லைட்டா கீழே மட்டும் இப்படி அப்ளை பண்ணி விட்டீங்க, அந்த இது கலர் தெரியறதுக்காக. இப்ப நான் டீசெலக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். டீசெலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஒரு நார்மலான ஹேர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கலர் கரெக்ஷன் நம்ம ஒரு 3 மெத்தட் பண்ணணும். இதுதான் கலர் கரெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம், அடுத்த ஸ்டெப் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வரும். உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் உங்களுக்கு வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு பிரஷ் டூல்ல போயிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரியே மறுபடியும் நம்ம ஒர்க் ஹேர் ப்ரஷ் எடுத்துட்டு செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இங்க கீழே எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா, நல்லா பியூரா இருக்கும். இந்த எல்லோ கலர் எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், லூசியார் போட போறோம். ஓகேங்களா? லூசியார் போடுறதுக்கு நான் என்ன பண்றேன், அதுக்கு தனியா லேயர் போடணும். இதே லேயர்ல போட்டக்கூடாது, உங்களுக்கு வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். லூசியார் போட்டுட்டு அந்த லூசியார் வந்து பாருங்களேன், சின்னதா ஹேரோட சைஸ் வச்சுட்டு அந்த ஹேரை வந்து நார்மல் லேயரை பார்த்துக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா, அந்த லேயரை பார்த்துக்கிட்டு அதோட ஹேரோட ஷேப் வந்து எப்படி போகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த லூசியார்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கலரை வந்து கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த ஷேப் வந்து எப்படி போகுதுன்றத. இந்த மாதிரி லூசியார் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஹேரோட ஒரு அவுட்லைன் நமக்கு நல்லா தெரியும். ஒரு அதோட இவ்வளவு தூரம் நம்ம பண்ண அந்த கலர் கரெக்ஷனோட ஒரு லுக்கே இப்பதான் நமக்கு எடுத்து காமிக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லூசியார்ல தான் கரெக்டா பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்ம லூஸ் ஹேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப ஃபைனலா நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்மளோட ஒரிஜினல் லேயர் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்பட்ச் பண்ண லேயரு. இந்த லேயரை கண்ட்ரோல் புஷ்டு ஒரு கிளிக் பண்ணி அந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு
இப்போ லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல் புஷ் கிளிக் பண்ணிட்டேன். ப்ரஷ் டூலில் போயிட்டு சாஃப்டான ப்ரஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மறுபடியும் சாஃப்டான ப்ரஷ் எடுத்துட்டு செட்டிங்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் எடுத்துட்டு வந்துட்டு ரெட் கலர் எடுத்துட்டு இந்த சைடு கார்னர்ல மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சமா இந்த கலரை வந்து அப்ளை பண்ணி விட போறோம். இந்த மாதிரி கலரை லைட்டா அந்த கார்னர்ல மட்டும் நல்லா பாத்துக்கீங்க, இந்த கார்னர்ல மட்டும் லைட்டா அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி இங்க கொஞ்சம் லைட்டா எல்லோ கலர் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கொஞ்சமா இப்படி அப்ளை பண்ணிட்டு ஓகே டீசெலக்ட் பண்ணனா உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான் மெத்தடு. மொத்தம் இதுல ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் போடுறது, கலர் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு பேட்ச் டூலை வச்சு செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து கிரீன் கலர் கொடுக்கறது. நெக்ஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை வந்து கண்ட்ரோல் புடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணி அந்த ஹேரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஹேரை வந்து ப்ரஷ் டூலை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊதா கலரு, அது மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ரோஸ் கலரு, அப்புறமா ரெட் கலர், இது மூணுத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட்டா கார்னர்ல வந்து கொஞ்சம் ரெட் கலர் கொடுத்து லூஸ் ஹேர் வந்து எல்லோ கலர் வச்சு போடுங்க, அதோட அவுட்லைன் வந்துடும். ஸோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இது கொஞ்சம் கூட மாறாது, அதே மாதிரிதான் இருக்கும். என்ன இது கொஞ்சம் நம்ம வீடியோக்காக பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில சேஞ்ச் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நம்ம இதையும் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சேம் அவுட்புட் தான். ஒரு கலர் கரெக்ஷன் ஃபேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரிதான் ஸ்டார்டிங்ல வந்து பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து கரெக்டா அந்த ப்ரெஷரை புரிஞ்சுக்கிட்டு ஹேர் போடுங்க. அந்த ஹேரோட அந்த கண்டிஷனை பொறுத்துட்டு அந்த ஹேர் ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணுங்க. எல்லா ஆயில் பெயிண்டிங்க்கும் நீங்க இதே மாதிரி ஸ்டெப்ல கலர் கரெக்ஷன் பண்ணலாம், பார்க்க நல்லா இருக்கும். ரொம்ப அதிகமா வைக்காம கம்மியா வைக்காம ஓரளவுக்கு கரெக்டா மீடியமா இருக்கிற கலர்ல வச்சு பண்ணீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் கலர் கரெக்ஷன் பையனாலும் நம்ம கலர் கரெக்ஷன் பண்றோம் பாத்தீங்களா. கலர் கரெக்ஷன் மட்டும் இல்லாம அதுக்கான உள்ள இருக்கிற என்னென்ன சின்ன சின்ன மெத்தட், அதை ஹைலைட் கிரியேட் பண்றது, லைட்டிங் செட் பண்றதுல இருந்து உள்ள சின்ன சின்ன மெத்தட் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல வரும். ஸோ அது வந்து பார்ட் 5ல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.